ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ பார்க்க போகிற போயம் வந்து ரிமெம்பரன்ஸ். ஓகே, இந்த போயமுடைய அனதர் நேம் த ஃப்ளீ ஃப்ரம் மீ. ஃபஸ்ட் இந்த போயமோட இன்ட்ரொடக்ஷன் வந்து லைட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த போயம் வந்து ஒரு ஷார்ட் லிரிக் போயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த போயம் வந்து இந்த போயமுடைய தீம், ஓகே, இது எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா தீம் ஆஃப் லவ், லாஸ் அண்ட் த ஃபிக்கல்னஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபிக்கல்னஸ் அப்படின்னா நிலையற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபிக்கல்னஸ் அப்படிங்கிறது நிலையற்ற தன்மை. ஸோ இந்த போயமுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தா themes of love, loss and fickleness of relationships. ஓகே, இதில் இந்த போயம் த ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற இந்த போயமுடைய ஆத்தர் சர் தாமஸ் வியாட் த எல்டர். இதுதான் வந்து சர் தாமஸ் வியாட்டோடைய ஃபுல் நேம். ஓகே, சர் தாமஸ் வியாட் த எல்டர். ஸோ இந்த போயம் வந்து எந்த ஸ்கீம் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க, எந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தா ரைம் ராயல். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ரைம் ராயல் அப்படிங்கிற இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜியோஃப்ரே சாசர். ஓகே, எதில் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார், அதாவது அவருடைய எந்த போயமில் ரைட்டிங்லன்னு பார்த்தா த புக் ஆஃப் தி டச்சஸ். ஓகே, அந்த த புக் ஆஃப் தி டச்சஸை வந்து எழுதினவங்க ஜியோஃப்ரே சாசர், நமக்கு தெரியும். ஸோ இவர் தான் வந்து ஜியோஃப்ரே சாசர், இவர் தான் வந்து ரைம் ராயல் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க. ஓகே, எதில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தி புக் ஆஃப் தி டச்சஸ் அப்படிங்கிற இந்த போயமில். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற இந்த போயமில் சர் தாமஸ் வியாட் எழுதியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த போயமில் 3 ஸ்டான்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்சர்லையும் 7 லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரைமுடைய ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏபி ஏபிபி சிசி. ஓகே, இவ்வளோதான் ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ சம்மரி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த சம்மரியில் ரொம்ப ஷார்ட்டான ஒரு போயம் தான். ஸோ சம்மரியும் ரொம்ப ஷார்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போயமுடைய பிகினிங்லேயே ஐ வாஸ் க்ளோஸ் வித் ஒன் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒன் விமன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லப்படலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு உமன் கூட நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் அப்படின்னு ஸ்பீக்கர், அதாவது போயட் வந்து அவரே வச்சு இதில் சொல்கிறாங்க. பட் நிறைய ரூமர்ஸ் இருக்குது. இந்த ஒன் உமன் அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணுறது வந்து ஹென்ரி VIII இருக்கார் இல்லையா, அவருடைய வைஃப்ல ஒரு பர்சன், அதாவது ஒரு உமனை தான் வந்து இவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஹென்ரி VIII வைஃப்ஸில் ஒரு வைஃப் கூட தான் இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ரூமரும் இருக்குது. ஓகே, ஸோ போயிட்டு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஐ வாஸ் க்ளோஸ் வித் ஒன் உமன், ஒரு உமன் கூட, எனக்கு தெரிஞ்ச ஒரு உமன் கூட நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனோன்னா ஐ லைக் தட் இன்டிமெசி, அதாவது அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தது, அவங்க கூட இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஐ லைக் தட் அப்படிங்கிறாங்க. பட் நவ் ஷீ இஸ் அவாய்டிங் மீ, ஆனால் இப்போ வந்து அவங்க என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா இவர் மென்ஷன் பண்ணும்போது அந்த உமன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பட் அதை வந்து அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளூரல் ஃபார்மில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது ஒரு உமனை மட்டும் மென்ஷன் பண்ணாத மாதிரி ப்ளூரல் ஃபார்மில் அவர் அதை மென்ஷன் பண்ணுறாரு. அது நம்ம நெக்ஸ்ட் பேரா வரும்போது தான் தெரியும். ஸோ ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த எங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போ இவங்க என்ன அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற அந்த ட்ரூ ரீசன் வந்து எனக்கு தெரியாது. பட் மேபி நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது லேக் இருந்திருக்கும். ஓகே, ஆப்சன்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். ஒன்ஸ் நாங்கள் 2 பேரும் வந்து பழகும்போது, அதாவது நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக தான் வந்து அவங்க என் கூட பழகினாங்க. அண்டு நானும் வந்து எனக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ட்ரூ லவ்வாக தான் எங்கள் லவ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மேபி அவங்க வந்து வேறு ஏதாவது ஒர்க்லேயோ அவங்க ரொம்ப பிஸியாக இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. வேறு ஒர்க்கில் அவங்க என்கேஜ் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கிட்ட வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது லேக் இருக்குது அப்படின்னு கூட அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம், அந்த லேடி, அதாவது ஸ்பீக்கருடைய லேடி லவ். அதனால் அவங்க வந்து என்ன இக்னோர் பண்ணுறாங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிச்சுவேஷன் எல்லாமே வந்து ரீசன்ட் டேஸாக தான் வந்து எதுவுமே ப்ராப்பராக இல்லை, எதுவுமே சரியாக போகலை. பட் பாஸ்டில் வந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டராக, என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக கிடையாது. அவங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஆனால் பாஸ்டில் வந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னுடைய லேடி லவ் என்னை அவாய்ட் பண்ணாலும் ஒன்ஸ் வந்து நான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தேன். ஸோ அதில் வந்து இவர் வந்து இவருடைய மெமரிஸ் ஒன்று ஷேர் பண்ணுறாரு. என்னென்னா, ஒன்ஸ் வந்து நாங்கள் மீட் பண்ணும்போது என்னுடைய லேடி லவ் வந்து ஒரு கெவன் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப லூஸான கெவன், லைக் ஆஃப் ஷோல்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கெவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய குட்டி கைகளில் வந்து என்னை தாங்கி என்னை வந்து கிஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்வீட் மெமரிஸில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஷி கேம் நியர் டு மீ, என்கிட்ட வந்து அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய மென்மையான வாய்ஸில், ஓகே, சாஃப்ட் வாய்ஸில், டியர் ஹார்ட் ஹவு லைக் யூ திஸ், அவருடைய மென்மையான வாய்ஸில் யூ லைக்டு திஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி கேட்டதா ஷேர் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேரால சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் பேரால நான் சொல்கிற எல்லாமே, வாட் எவ்ரி திங் ஐ செட் நவ், நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து இஸ் நாட் ஏ ட்ரீம், இது வந்து ஒரு ட்ரீம் கிடையாது, இது எல்லாமே வந்து ட்ரூ, உண்மையாலுமே நடந்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாஸ் வெரி ஜென்டில், நான் வந்து அவங்கக்கிட்ட, என்னுடைய லேடி லவ் கிட்ட ரொம்ப ஜென்டிலாக தான் நடந்துக்கிட்டேன். பாஸ்ட்லேயும் ஓகே, இப்போவும் நான் வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கேன். அவங்க என்னை அவாய்ட் பண்ணாலுமே வந்து மேபி இந்த ரீசன் எல்லாம் இருக்கலாம், அதனால தான் அவங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் மூவ் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ஜென்டிலாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறேன், அவங்கள நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதாவது நான் ஒன்ஸ் அவங்கள லவ் பண்ணும்போது பாஸ்ட்லேயும் ஓகே, இப்போ ப்ரெசென்ட்டில் அவங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நான் இப்போவுமே அவங்கக்கிட்ட ஜென்டிலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தே லெஃப்ட் மீ, ஓகே, என்னுடைய லவ்வர்ஸ் வந்து என்னை விட்டு மூவ் ஆயிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரே ரீசன் வந்து அவங்களுடைய நீட்ஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு தான் அவங்க என்னை விட்டு மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு ஸ்பீக்கர் சொல்கிறாரு. கம்ப்ளீட்லி ஷி இக்னோர்ட் மீ, என்னை வந்து அவள் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டா. இப்போ அவங்க வந்து அவங்கவங்க லைஃப்பை பார்த்து போகிறாங்க. ஷி இஸ் நாட் ரெடி டு ஷேர் தேர் லைஃப் டு மீ, அவங்களுடைய லைஃப் வந்து அவங்க என் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனாலுமே நான் ரொம்ப ஜென்டிலாக தான் அவங்க கிட்ட நடந்துக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய ப்ரெசன்ட் லேடி லவர் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுமே வந்து நான் எப்படி வந்து ஒன்ஸ் அவங்க கிட்ட நல்லா ஜென்டலாக நடந்துக்கிட்டனோ அதே மாதிரி தான் என்னுடைய இந்த லேடி லவ்வும் என்கிட்ட நல்லா ஜென்டலாக தான் நடந்துக்கிறாங்க. ஸோ போயிட் ஸ்பீக்கர் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை விட்டு மூவ் ஆகிறதுக்கு மேபி அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் வந்து அவர் சொல்கிறாரு. மேபி என்னுடைய ஆப்சன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு சில நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், அதனால் என்னை விட்டு மூவ் ஆகுறாங்க, இந்த மாதிரி சில ரீசன்ஸ் வந்து போயட் சொல்கிறாரு. அண்ட் போயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக ஒன்ஸ் ஜென்டல், அதாவது அந்த லேடி லவ் வந்து என்கிட்ட ஒன்ஸ் வந்து ரொம்ப ஜென்டலாக இருந்துக்கிட்டாங்க அண்ட் டேம், பட் நவ் இப்போ வந்து ரொம்ப வைல்டாக டிஸ்டன்ட் அவங்க வந்து என்கிட்ட இப்போ வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து என்கிட்ட இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஒன்ஸ் வந்து அவங்களும் நல்லா என்கிட்ட லவ் காமிச்சிட்டு ரொம்ப ஜென்டலாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறது ஆத்தர் வந்து சொல்கிறாரு, ஸ்பீக்கர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாரு. என்னென்னா, அவங்க என்னை விட்டு மூவ் ஆனாலுமே வந்து லைக் அவங்க என்னை கார்னர் பண்ணலை, அவங்க என்னை வந்து எந்த ஒரு பிளேமும் வந்து அவங்க என்ன பண்ணலை. ஓகே, அவங்க என்னை வந்து உண்மையில தான் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நீ இப்படி இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்து அவங்க என்கிட்ட என் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலை. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க ஜஸ்ட் என்னை விட்டு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அது கூட வந்து அவங்களும் வந்து என்கிட்ட நல்லா ஜென்டிலாக தான் நடந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஸ்பீக்கர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி, ரைட்? நம்ம நார்மலாகவே பார்க்கும்போது எல்லாருடைய லவ்வும் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. சில பேருக்கு வந்து லவ் வந்து மேரேஜ் வரைக்கும் போய் முடியும், மேரேஜ் பண்ணிக்குவாங்க. பட் சில பேருடைய லவ் வந்து மேரேஜ் ஆகாது, லைக் இந்த மாதிரி சம் ரீசன்னால் சக்ஸஸ் ஆகாமல் போகலாம். ஸோ ரியல் லைஃப்லேயே வந்து இது அக்செப்டபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் சம்டைம்ஸ் வந்து திஸ் வில் ஹேப்பன் டு சம் ஒன், ஓகே, சம்டைம்ஸ் வந்து இது அக்செப்டபிள் தான், இந்த மாதிரி தான் நடக்கும். லவ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், எல்லாருக்குமே வந்து அது மேரேஜ் வரைக்கும் போய் சக்ஸஸில் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய லவ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும்
ஒன்ஸ் நான் அவங்க கூட வச்சுருந்த அந்த ரிலேஷன்ஷிப், எங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னுடைய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களையும் நல்ல ஸ்வீட் மெமரிஸையும் விட்டுட்டு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீக்கர். அண்டு இதெல்லாமே வந்து ஸ்பீக்கர் வந்து சேயிங் டு ரீடர்ஸ். ஓகே, இந்த போயம் படிக்கக்கூடிய ரீடர்ஸான நம்ம கிட்ட ஸ்பீக்கர் வந்து அவருடைய லவ் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணுற விதமாக தான் இந்த போயம் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த போயம் டோட்டலாக பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு போயம் தான், ரொம்ப ஈஸியான ஒரு போயம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.